சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஏன் இந்த பேராசை? சுயமா திங்க நாதி இல்ல, ஒண்ட ஒரு இடம் இல்ல, உனக்கு காலேஜ் கேக்குதா? நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு தாண்டி உன் கைய புண்ணாக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்ட. ஆனா நீ இன்னொருத்தரை வச்சு எக்ஸாம் எழுதலான்னு பிளான் பண்றியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதடி. வேணாம் தீபி, உன் இமேஜுக்கு நீ இவ்வளோ டீஸ் பண்றது ஏதோ செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி. ஜீவா எக்ஸாம் எழுதிட்டு வரதுக்குள்ள இப்பவே ஏதாவது கண்காணாத திசைக்கு ஓடி போயிடு. நாங்க இப்போ எக்ஸாம் எழுத போறோம். நான் தான் எக்ஸாம் ஹால்குள்ள கடைசி ஆளா போவேன். ஆனா ஆளா நான் தான் வெளியே வருவேன். பட் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான். அது போட்டோவோட பேப்பர்ல வரும். அப்ப பார்த்து கரிச்சு கொட்டிக்கோ. இப்ப திருஷ்டி மாதிரி இங்க இருக்காம இடத்த காலி பண்ணு. ஹே, நீங்க வாங்கடி போலாம். Excuse me, sir. Yes, come in. Sir, question paper. வரேன் சார். இந்த பெஞ்சில் யாரு? ஏன் இன்னும் வரல? அது பூங்கொடி இன்னும் வரல சார். என்னாச்சு? ஏன் எக்ஸாமுக்கு வரல? அது சார், அவளுக்கு கையில சின்னதா ஒரு காயம். அதுக்கு போய் பயங்கரமா சீன் போட்டு எக்ஸாம்க்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சின்ன காயத்துக்காகவா ஒரு செமஸ்டர் எக்ஸாமை மிஸ் பண்ணுவாங்க? படிக்கிறதுக்கு காலேஜுக்கு வந்தாதானே சார் எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணாம இருப்பாங்க. காலேஜுக்கு வர்றதே யாருடா பணக்கார பையனா இருப்பான், அவனை எப்படி வளைச்சு போடலான்ற பிளானிங்லயே வந்தா எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வரும்? அவ இன்னொரு யார் கூட எங்க சுத்திட்டு இருக்காளோ? யாய் தீபி, யாரு கூடன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா அப்படியே சொல்ல, எங்களுக்கெல்லாம் தெரியட்டும். சார், நமக்கு ஏன் சார் இந்த வீண் கவலை? நாம எக்ஸாம் எழுதுற வேலையை மட்டும் பார்க்கலாம்ல. நீங்க பேப்பர் கொடுங்க. கண்டிப்பா அவ வரமாட்டா சார். சரிம்மா. சார், என்னம்மா கையில காயம் மாதிரி இருக்கு? ஆமா சார், மனசுல பெருசா காயம் பட்டப்ப எனக்கு கையில வந்த காயம் சின்னதா போச்சு. என் உயிரே போனாலும் இந்த எக்ஸாமை எழுதியே ஆகணும்னு ஒரு வெறியோட வந்திருக்கேன் சார். சரிம்மா, உள்ளவா. என்னம்மா ஏதோ சின்ன காயம்னு சொன்ன, பார்த்தா பெரிய காயம் மாதிரி வீங்கி இருக்கு. இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படிமா எக்ஸாம் எழுதுவ? சார், எழுதிடுவேன் சார். எத்தனையோ தடைகளை தாண்டி தான் நான் இங்க வரைக்கும் வந்திருக்கேன். இதையும் நான் முடிச்சு காட்டுறேன் சார். உன் கான்ஃபிடன்ஸை நான் அப்ரிஷியேட் பண்றேம்மா. உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா நீ பார்க்கறதுக்கு அப்படி இல்லை. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுமா.
டேய் மச்சான் டேய் சீக்கிரமா வாடா சீக்கிரமா வாடா அங்க பாருடா. டேய் பூங்குடி ஐயோ பூங்குடி பூங்குடி என்னாச்சு? டேய் என்னாச்சு பாரு பூங்குடி. சரியான துணிச்சல் காரடி இவ. எனக்கெல்லாம் இந்த மாதிரி காயம் ஆயிடுச்சுன்னா 1 மாசத்துக்கு எந்திரிக்கவே மாட்டேன். ஆனா இவ 3 மணி நேரம் கல்லு மாதிரி கின்னு உட்காந்து எழுதிட்டாளே. அதனாலதான் ஒருவேளை ஜீவாக்கு அவளை ரொம்ப பிடிக்குதோ தீபி. அப்படியே ஓங்கி ஒரு அறை விட்டேன்னு வைங்களேன், 2 பேரும் பொக்கை ஆயிடுவீங்க. ச்சே, நானே என் பிளான் சொதப்பிடுச்சேன்னு கடுப்புல இருக்கேன். விடு தீபி, இது என்ன நமக்கு புதுசா? இல்ல அனன்யா, அவளை விரட்டணும்னு நினைக்க அவ புதுசா ஒவ்வொரு அவதாரமா எடுத்துட்டு இருக்கா. நீயும் புதுசா அவதாரம் எடு தீபி. அப்பதான் அவளை சீக்கிரமா துரத்த முடியும். இந்த கையை வச்சுட்டு சும்மா இருந்தாலே மயக்கம் வந்துடும். இதுல எக்ஸாம் வேற எழுதுனா என்ன ஆகும்? ஆமா டாக்டர், அவளால எழுதவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுனா. சரி, அதுக்காக கெமிக்கல் படுற அளவுக்கு கேர்லெஸ்ஸா வேலை செய்வாங்க? சொல்லுங்க, படிக்கிற பொண்ணு தானே, வெறும் கையால கெமிக்கலை தொடக்கூடாதுன்னு உங்க ப்ரொஃபசர் சொல்லி தரலையா? கெமிக்கலா? டாக்டர் கெமிக்கல் எதுவும் படல. இன்னைக்கு லேபு கூட அவ போவே இல்லை. கெமிக்கல் பட்டு தான் கை இப்படி புண்ணாயிருக்கு. இல்ல டாக்டர், சூடு பட்டுருச்சுன்னு நான் தான் அவளுக்கு மருந்து போட்டு விட்டேன். அப்ப அந்த மருந்துல வீடு கிளீன் பண்ற கெமிக்கல் தான் ஏதோ மிக்ஸ் ஆயிருக்கு. நல்ல வேலை ஏதோ கொஞ்சமா கலந்துருக்கு, இல்லனா கையே போயிருக்கும். டாக்டர், சாதாரண ஆயின்மெண்ட் தான் போட்டேன். கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் ஆக சான்ஸே இல்லை. சரி டிடி ஏதாவது போட்டிங்களா? இல்ல டாக்டர். அப்ப 2 இன்ஜெக்ஷன் போடணும், அப்புறம் டேப்லெட் தரேன், நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியாயிடும். என்னது ஊசியா? ஐயோ டாக்டர், ஊசிலாம் வேணாம் டாக்டர். ஊசி போட்டா வலிக்கும். ரொம்ப பயம். அட என்னம்மா நீ, சின்ன குழந்தைங்கள பயப்படாம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, நீ என்னம்மா இப்படி பயப்படுற? ஐயோ டாக்டர், ஊசிலாம் வேணாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இன்ஜெக்ஷன் போடலனா செப்டிக் ஆகி ரொம்ப வீக்கமாயிடும், அப்புறம் ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல டாக்டர், எனக்கு ஊசிலாம் வேணாம். என்ன பூங்குடி, இதுக்கு போய் அடம் பிடிக்கிற? அவர் மற்ற பேஷண்ட் யாரையும் பார்க்க வேணாமா? சார், ஊசி ரொம்ப வலிக்கும் சார்.
டாக்டர் இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஐசியூல கோமால இருக்காங்கல்ல சரோஜா, அவங்களோட டாக்டர் தான் இவங்க. ஓ அப்படியா? டாக்டர் இப்போ எங்க அம்மா எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. இப்போ நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் கூட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நீங்க போய் பாருங்க. ம். ஏ பூவு, இது நம்ம அத்தையோட பை தானே? ஆமாம் புள்ள. ஊர்ல இருந்து வரும்போது உனக்காக என்ன கொண்டு வந்துச்சோ இந்த பைய இங்கே வச்சுட்டு போயிடுவியா? அம்மா கண்ணு முடிச்சா என் நினப்பு வரும். அப்புறம் நான் கொண்டு வந்த பை எங்கன்னு தேடும் இல்லையா, அதான் புள்ள எடுத்துட்டு போல. சரி, இதுல என்ன இருக்குன்னு பாரு. அதுல என்ன புள்ள இருக்க போகுது? உன்னை பார்க்கணும்னு வந்த அத்தை வெறுங்கையோட வந்திருக்க போது. பாரு என்ன இருக்குன்னு. பாத்தியா, நான் சொன்னேன்ல, அத்தை உனக்காக மந்திரிச்சு தாயத்து கொண்டு வந்திருக்கு. இந்தா கட்டிக்க. இத தாயத்துன்னு எப்படி புள்ள சொல்றது? ஏதோ கழிப்பு கழிக்கிறதுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தா? ஏன் பூவே, அப்படி இருந்தா இது அங்கேயே இங்க புதைச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல. பொட்டலம் கட்டி சென்னை வரைக்கும் தூக்கிட்டு வருவா போது. தாயத்து தான் பிள்ளை இருக்கும், நீ கை கூட நான் கட்டுறேன். இல்ல புள்ள, எனக்கு சுத்தி போடலான்னு கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. என்ன ஏதுன்னு தெரியாம கட்டக்கூடாது புள்ள. அதை எடுத்துக்க. அத்தை எழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு கட்டிக்கலாம். ம், இந்தா உன் கையிலே வச்சுக்க. மா, ஐசியூல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, டாக்டர் வருவார், கிளம்புங்க. கிளம்புங்க சார். சரிங்க பூங்குடி. வாப்ல. அம்மா, நீங்க இன்னும் கிளம்பலையா? சிஸ்டர், இவர் எப்படி இங்க? இவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சரி பூங்குடி, சரி, நம்ம கிளம்பலாம். கிளம்பலாம். பூங்குடி, இதா மறக்காம மாத்திரை போட்டுரு. சார், எனக்கு மாத்திரையெல்லாம் வேணாம் சார். வேணாமா? அப்புறம் எப்படி இந்த காயம் சரியாகும்? சார், இது காடு வீடு களத்து மேடுன்னு வேலை பார்த்த கை சார். இதெல்லாம் ஒரு காயமே கிடையாது. 2 நாள்ல தானா சரியா போயிடும். அதுவா எப்படி பூங்குடி சரியாகும்? அப்புறம் இது இதுக்கு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, வீட்டில் வச்சு வேடிக்கை பார்க்கவா? இது பாரு, சின்ன காயமா இருக்கிறப்ப மருந்து போட்டு சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இங்க கையை பாரு, இதில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆச்சுன்னு வையேன், ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல சார், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. உன் விஷயத்தில் நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? ப்ளீஸ் இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ. இல்ல சார், நான் இது வரைக்கும் மாத்திரையே சாப்பிட்டதில்ல. எனக்கு மாத்திரையை பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வரும்.
அப்ப இது வரைக்கும் உனக்கு உடம்பு சரியில்லாம போனதே இல்லையா? எப்பவாவது காய்ச்சல் தலைவலி வரும் சார், அவ்வளோதான். சரி, அப்போ டேப்லெட் போடாம என்ன பண்ணுவ? தாத்தா கசாயம் வச்சு தரும், அதை குடிச்சா உடனே சரியா போயிடும். கஷாயமே குடிச்சிருக்க, அப்புறம் எதுக்கு இந்த டேப்லெட்டுக்கு பயப்படுற? கஷாயம் என்ன கசக்காதா என்ன? கசக்காத மாதிரி என் தாத்தா தேன்ல கலந்து கொடுக்கும் சார். தேனே ஒரு மருந்து தானே. அப்போ தேன்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இந்த டேப்லெட்டை சாப்பிடுவியா? போட்டுக்குவேன் சார். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அனன்யா, என்ன தீபி? தேன் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கும். அம்மா, எதுக்கு உனக்கு எந்த நேரத்துல தேனு? நான் அது அப்புறமா சொல்றேன், இரு.